நாக்கில் அந்த டேஸ்ட் பைட் வந்து ஒரு சின்ன லேயர் இருக்கும். அது எல்லாருக்குமே மாறுபட்டு இருக்கும். ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அப்புறம் வயசான கஸ்டமருங்க அவங்கவுங்க நிலையில் அந்த சால்ட்டு இதெல்லாம் எதிர்பார்க்குங்க. ஆந்திரா பீப்புள்லாம் கொஞ்சம் புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கொஞ்சம் கூட இருக்கும். அப்படி பலதரப்பட்ட மக்கள் வரும்போது இதை பேலன்ஸ் பண்ணி நமக்கு கஸ்டமைஸ்டு, இப்போ நான் சொன்னேன்ல 20-30ங்கும் போது அவங்ககிட்ட கேட்டு ஆர்டர் எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுற டெய்லர் எப்படி டெய்லரை அவங்கவுங்க அளவுக்கு தைக்கிற மாதிரி இனிமே உணவு முறை மாறப்போகுது. இப்போ நாங்கள் வந்து ரெடிமேட் சட்டை மாதிரி எங்களுக்கு எல்லுன்னா ஒரு சைஸு, எம்முன்னா ஒரு சைஸு, எக்ஸ்எல்னா இதை மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட்டு ஃபுட்டில் இருக்கும். அது வர்றவங்க உப்பு குறைச்சி சாப்பிட்ணுங்கிறவங்க கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி இருந்ததுன்னா அவங்க அதை வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் உப்பை குறைச்சோன்னா அந்த ஆந்திரா சைடை கொஞ்சம் உப்பு, புளிப்பு, காரம் எதிர்பார்க்க பழையபடி இல்லை, நல்லா இல்லை. இந்த மாதிரி சவால்களை பேலன்ஸ் பண்ணி போகிறது தான் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரிய சவால். அதை நாங்கள் முடிந்த அளவு ஃபாலோ பண்ணி அதை மேனேஜ் பண்ணுவோம்.